And welcome to IG Maths. நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அதாவது என்ன கொஸ்டின்ஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ படிக்க ஆரம்பிச்சா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்ற கொஸ்டின்ஸை மட்டும் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். ஏன்னா நமக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு படிக்கிறதுக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் எது கவர் பண்ணா எதுக்கு நிறைய மார்க் இருக்கு, எதை ஸ்ட்ராட்டஜிக்கலா இப்போ படிச்சா நம்ம 2 நாள்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்றத இப்போ பார்க்க போறோம். அதாவது 75 மார்க் ஸ்கோர் பண்ண ஈஸியா நான் சொல்ற போற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே. ஸோ அது என்ன கொஷின்ஸ்லான்றதை பார்த்துடலாம், அதுக்கு எத்தனை மார்க்குன்றதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஷின்ஸ்லாம் இருக்குன்னா, திருக்குறள் உங்களுக்கு 10 திருக்குறள் தான் அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 திருக்குறளையுமே நீங்கள் வந்து மனப்பாடமாக வச்சுக்கிட்டது தான் அதுலேருந்து ஒரு திருக்குறள் கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் எழுத முடியும். ஒரு திருக்குறள் எந்த வேர்டில் முடியுதுன்றதை நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா தான் அந்த திருக்குறளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுத முடியும். அதுக்கப்புறம் மனப்பாட பாடலில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற அந்த மனப்பாட பாடல் அதே தான் ஒன்று கேட்பாங்க, 3 மார்க்ஸுக்கே கேட்பாங்க. ஸோ இதில் அன்னை மொழின்ற மனப்பாட பாடலை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. மோஸ்ட்டாக அதை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பாவகை அழகீடு வாய்ப்பாடு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதையே நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிலேட்டடாக ஒரு 3 மார்க்ஸ் இருக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு திருக்குறளை கொடுத்து அதை வந்து அழகீடு வாய்ப்பாடை வச்சு நீங்கள் பிரித்து நேர் தேமா அந்த மாதிரி அந்த பாவகையும் வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கன்ஃபார்மாக அது வந்து ரிப்பீட் ஆகிற கொஷின் தான். ஸோ அதுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து 2 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அது ஒரு வார்த்தையை கொடுத்து அதை நீங்கள் பிரித்து எழுதணும். பகுதி, விகுதி, இடைநிலை, இறந்த கால இடைநிலை, அந்த மாதிரி நீங்கள் எழுதணும் ஒரு வார்த்தைக்கும். ஸோ அது ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் வந்து ஒரு வேர்டுக்கும், அதாவது ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு என்ன தமிழில் வரப்போகுதுன்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை மட்டும் படிச்சிங்கனாலே இந்த கலைச்சொற்களை அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதை மட்டும் ஒரு நோட்டில் நீங்கள் எடுத்து தனியாக எழுதி அதை நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காட்சி கவிதைலாம் உங்களுக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு கொஷின் தான். அதாவது காட்சி கவிதையில் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொடுத்துருவாங்க, அதை பற்றி நீங்கள் வந்து ஒரு 7 ஸ்டான்ஸாக எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ 7 லைன் எழுதினீங்களே போதும், அதை பற்றி உங்களுக்கு 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவத்தில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. அதோட படிவத்தோட டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் அதில் டெம்ப்ளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து கடிதம் எழுதுதலில் உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை கொடுத்துட்டு இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கடிதம் எழுதணும். அதாவது இவருக்கு எழுதணும், இல்லைனா பள்ளிக்கு எழுதணும், அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கடிதம் எழுதுறதுலையும் நீங்கள் ஃபார்மேட்டை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கடிதம் எழுதிடலாம். அதுக்கப்புறம் வலுவமைதி கொஷின் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரதுனால வலுவமைதியும் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு முடிஞ்சாலும் நீங்கள் எழுதலாம். இல்லைனா மொழிபெயர்ப்பு மேலே ஒரு கொஷின் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஜென்ரலாக, அதாவது இப்போ வந்து ஒரு வெள்ளை காலத்தில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு இதுவாக பண்ணுவீங்க, அதாவது என்ன முயற்சிலாம் நீங்கள் எடுப்பீங்கன்றத கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காமன் கொஷின் இருக்கும் மொழிபெயர்ப்புக்கு மேலே. ஸோ அந்த கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது கட்டுரையில் வரும்போது கலைஞர் கட்டுரை கண்டிப்பாக உங்கள் கொஷின் பேப்பரில் ஒரு கலைஞர் கட்டுரை இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு குறிப்புகளுடன் கட்டுரையில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, சர்டன் குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது முன்னுரை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 சப்டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிவுரை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் விரிவாக்கம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த குறிப்புகளுடன் கட்டுரையில் 8 மார்க் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னலாம் இப்போ பார்த்ததில் நம்ம அதை விரிவாக பார்க்கலாம். ஸோ விரிவாக பார்க்கும்போது என்னன்னா, பகுபத உறுப்பிலக்கணம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதாவது வந்தான்ற வேர்டு கொடுத்துருவாங்க, அதை எப்படி பிரிக்கிறாங்க, அதோட பகுதி என்ன, இறந்த கால இடைநிலை என்ன, ஆண்பால் விகுதி என்ன, அதெல்லாம் நமக்கு கொடுத்துறாங்க. அதை பாவகையில் உங்களுக்கு ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு பாவகை கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் இப்படியே எழுதிடலாம். அதாவது அந்த திருக்குறளில் என்ன இருக்குன்னா, குறள் வெண்பா இருக்கு, 2 அடிகள் 7 சீர் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டை நீங்கள் எழுதினீங்கனாலே எந்த திருக்குறள் கொடுத்து இது எழுதினாலுமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் வலுவமைதியில் உங்களுக்கு 5 வகை இருக்கு. காலை, இட, திணை, மரபு, பால், இதெல்லாம் தான் அந்த 5 வலுவமைதி. ஓகேவா? இதை நீங்கள் எழுதிட்டீங்கனாலே முடிஞ்சிச்சு. அடுத்த கலைச்சொற்கள் நான் சொன்ன மாதிரி சேரிட்டினா, ஈகை, இந்த மாதிரி உங்களுக்கு புக் பேக்கில் நிறைய கலைச்சொற்கள் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கனாலே நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் ஃபர்ஸ்ட் சொன்னது திருக்குறள். அதாவது திருக்குறளில் இருக்க அந்த மனப்பாட திருக்குறள் ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக அதுலேருந்து ஒன்று வந்துடும். அது எதில் முடியுது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள் நம்ம எடுத்திருக்கிறதுல தறிவில் முடியுது. அப்போ தறிவு என முடியும் திருக்குறளை எழுதுக, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு திருக்குறள் படிக்கும் போதும் அது எதில் முடியுதுன்ற வார்த்தையும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் அவன் தறிவு, கண், இல்லைன்னா தரும் என முடியும் திருக்குறளை எழுதுங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக எழுத முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒற்றையும் கரெக்டாக இதில் எழுதுங்க, எந்த வார்த்தையும் மிஸ் பண்ணாமல் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் மனப்பாட பாடல். மனப்பாட பாடல்ல நான் சொன்ன மாதிரி அன்னை மொழியே வந்து கண்டிப்பா கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அன்னை மொழியாச்சும் படிச்சிருங்க, ஏன்னா 3 மார்க் கொஸ்டின் அது, ஓகேவா? ஸோ அதை நீங்க கண்டிப்பா எழுதிருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காட்சி கவிதை. இதெல்லாம் வந்து ஈஸியா 5 மார்க் ஸ்கோர் பண்ற இடம், ஓகேவா? ஸோ காட்சி கவிதைன்றது ஒரு ஒரு படத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து கவிதை மாதிரி அதை எழுதணும். ஸோ அது ரொம்ப ஈஸியான வேலை தான். இது வந்து ஒரு 7 லைன் 8 லைன் எழுதிருங்க. டைம் இருந்துச்சுன்னா 6 லைன், டைம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒரு 5 லைன் 6 லைன்லேயே நிறுத்திடுங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவம். விண்ணப்ப படிவம்ல ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க செய்தி அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபார்மேட் மட்டும் என்னன்றதை பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதிடுங்க. கடிதத்துக்கும் அதே மாதிரி தான். என்ன கடிதம், யாருக்கு, என்ன பொருள், என்ன ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அந்த கடிதத்தை எழுதுறோம் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அண்டர்லைன் கூட பண்ணி காமிச்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா நம்ம கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து எப்பயுமே ப்ரெசென்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ மொழிபெயர்ப்பு நான் சொன்ன மாதிரி தான். மொழிபெயர்ப்பு உங்களுக்கு புக் பேக்கில் இருக்க அதே மொழிபெயர்ப்பு தான் கேட்பாங்க. அப்படி இல்லை மொழிபெயர்ப்பு எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ, அது படிக்க முடியாது அப்படின்னா, மொழிபெயர்ப்புக்கு மேலேயே உங்களுக்கு எப்பயுமே ஒரு கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஜென்ரிக்காக இருக்க கொஷின் தான். அதாவது ஒரு கோவில், பழமையாய் நினைவு சின்னங்கள் போன்றவற்றை பராமரிக்க நீங்கள் என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாடக்கட்டுரைனா உங்களுக்கு லெசன்ஸில் இருக்கிற ஒரு கட்டுரை கேட்பாங்க, ஓகேவா? ஸோ நம்ம இங்கே வந்து சிலப்பதிகாரத்துலேருந்து போட்டிருப்போம் என்ன கட்டுரை எப்படி எழுதணுன்ற மாதிரி ஒரு சப்டாபிக்ஸ்லாம். ஸோ 7க்கு குறையாம சப்டாபிக்ஸ் போட்டு எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டுரையில இதெல்லாம் மெயின், ஓகேவா? ஸோ கலைஞர் கட்டுரை கன்ஃபார்மாக வந்துட போகுது. ஸோ அதுக்கேற்ற சப்டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குறிப்புகளுடன் கட்டுரை தான் இருக்கிறதுலே ஈஸி. அதாவது உங்களுக்கு குறிப்புகளே கொடுத்துட்டாங்க, இதுதான் வரப்போகுது. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொங்கல் பற்றி, தமிழர் திருநாள், வாழ்வின் கொண்டாட்டம், இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்ததுனால நீங்கள் ஈஸியாக கொடுத்துருக்க டாபிக்ஸை விரிவாக்கம் பண்ணி எழுதுனீங்கன்னா மட்டுமே உங்களுக்கு நிறைய மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இந்த 3 நாளில் நான் சொன்ன கொஷின்ஸை மட்டும் கரெக்டாக ஃபார்மேட் பண்ணி எதை எப்போ படிக்கணுன்றதை மட்டும் பார்த்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 75 மார்க் மேலே அசால்ட்டாக நம்ம எடுத்துடலாம், ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேரில் போங்க. நமக்கு கன்ஃபார்மாக 75+ மார்க்ஸ் தான் இதுக்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். மீதி இன்னும் கொஞ்சம் இருக்கிற டைம் இருக்குது ப்ரோ, நான் நிறைய படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும், எதில் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை நம்ம சேனலில் இனிமேட்டு ஃபர்தராக அந்த வீடியோஸும் போடுறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண மறக்காமல் ஒய்ஜி மேத்வர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.